50 திரைப்படங்களில் நடித்து தென்னிந்திய சினிமாவில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்திருக்கும் நயன்தாரா, இதுவரை தான் நடித்த எந்த படத்தையும் திரையரங்கிற்கு சென்று பார்த்தது கிடையாதாம். தனது திரை வாழ்வில் முதல் முறையாக நயன்தாரா தான் நடித்த நானும் ரவுடிதான் படத்தை திரையரங்கிற்கு சென்று பார்த்து ரசித்துள்ளார். படம் குறித்து விக்னேஷ் சிவன் கூறுகையில், நாயகியாக நயன்தாராவை முதலிலேயே முடிவு செய்துவிட்டேன். ஆனால் நாயகன் யார் என்பதுதான் எனக்கு முன்னால் பெரும் கேள்விக்குறியாக இருந்தது. முதலில் அனிருத்தை நடிக்க வைக்கலாம் என்று நினைத்தேன். கௌதம் கார்த்திக்கையும் நடிக்க வைக்க ஆசைப்பட்டேன். விஜய் சேதுபதி கூட 2 புதுமுகங்களை சிபாரிசு செய்தார். ஆனால் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் விஜய் சேதுபதி ஒரு கேள்விக்கு நயன்தாராவை கடத்திக் கொண்டு போகலாம் என்று கூறியிருந்தார். அவரின் பேச்சுக்கு நல்லதொரு வரவேற்பு இருந்தது. எனவே அவரையே இந்த படத்தில் நாயகனாக முடிவு செய்துவிட்டேன். படத்தின் கதை பிடித்து போனதால் தனுஷ் இதனை தயாரிக்க முன்வந்தார். முதல் முறையாக நானும் ரவுடிதான் படத்திற்கு டப்பிங் பேசிய நயன்தாரா திரையரங்கிற்கு சென்று பார்த்த முதல் திரைப்படம் இதுதானாம். இதுவரை 50 படங்கள் வரை நடித்திருக்கும் அவர் எந்த படத்தையும் திரையரங்கிற்கு சென்று பார்த்ததில்லையாம். இவ்வாறு படம் குறித்த சுவாரஸ்ய விஷயங்களை கூறியுள்ளார் விக்னேஷ் சிவன்.